வழி அஞ்சிப் பார்த்து உன் உடைத்தாயின் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞன்றும் இல. பழச்சாறு கடை நடத்தி வந்தான். ஒருநாள் ஒரு பழ வியாபாரி தன் பழங்களை விற்பதற்காக செந்திலின் பழச்சாறு கடைக்கு வந்திருந்தான். பழங்களைப் பார்த்த செந்திலுக்கு திருப்தியில்லை. பழங்கள் எல்லாம் கொஞ்சம் அழுகியிருந்தது. அதனால் இந்தப் பழங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் செந்தில். நான் உங்களுக்கு மிகவும் குறைவான விலையில் இந்தப் பழங்களைத் தருகிறேன். இதில் நீங்கள் பழச்சாறு பிழிந்து உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு கொடுங்கள். அவர்களுக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். நீ ஒரு குடும்பஸ்தன். லாபத்தை மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னான் அந்தப் பழ வியாபாரி. நான் பழி பாவங்களுக்கு அஞ்சுகிறவன். அதிக லாபம் வரும் என்பதற்காக இந்த அழுகிய பழங்களின் பழச்சாறை எனது வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து நான் பணம் சம்பாதிக்க மாட்டேன் என்று உறுதியாக கூறினான் செந்தில். பிழைக்கத் தெரியாத ஆளாயிருக்கிறாயே என்று புலம்பியவாறு பழ வியாபாரி கிளம்பினான். கடையடைக்கும் நேரம் வந்தபொழுது அன்றைய வியாபாரத்தின் வருமானத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குக் கிளம்பினான் செந்தில். வரும் வழியில் பிஸ்கட்டும் வீட்டிற்கும் உணவுப் பொட்டலங்களும் வாங்கினான் செந்தில். நாய்களுக்கு பிஸ்கட் போட்டான். பசியால் வாடியிருந்த நபர்களுக்கு கொஞ்சம் உணவுப் பொட்டலங்கள் வழங்கினான். உணவுப் பொட்டலம் வாங்கிய ஒருவர் செந்திலைப் பார்த்து, நீ நேர்மையாக பணம் சம்பாதித்து அதில் வறியவர்களாகிய எங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும் உன் பண்பு மகத்தானது. உன் சந்ததி என்றென்றும் வாழும் என்று வாழ்த்தினார். மீதியிருக்கும் பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு நடந்தான் செந்தில்.